ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிட்டாலோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராச்சும் இறந்துட்டாலோ அவங்களோட பேரை நீக்கிறதுக்கு நம்ம இ-சேவை மையத்தையோ இல்லைன்னா நம்ம தாலுகா ஆஃபீஸ் இது மாதிரி போய் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம ரொம்ப டைம் செலவிடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் போகாமல் நம்ம மொபைல்லையே ஈஸியாக ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் ரேஷன் கார்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸை நீக்கிறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செய்கிறதுக்கு உங்களோட ரேஷன் கார்டில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும். மொபைல் நம்பர் இணைச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம பெயர் நீக்கம் செய்ய முடியும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டே நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு TNBDS அப்படின்னு சர்ச் கொடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் TNBDS, அதை கிளிக் பண்ணிங்க. ரேஷன் கார்டு சம்மந்தமாக உள்ள இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் அது உள்ள நுழையும். இதுமாதிரி வந்தது பிறகு அந்த சைடில் பாருங்கள், எல்லாத்தையும் படித்து பாருங்கள். இதில் உள்ள எல்லா சர்வீஸுமே நம்ம மொபைல்லே அப்ளை பண்ணுற மாதிரி உள்ளது தான். இதில் குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களோட குடும்ப அட்டையில் இணைச்சிருக்க மொபைல் நம்பரை அதை என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிக்கிட்டு கீழே உள்ள கேப்சாவை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிக்கிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஒரு 7 டிஜிட் ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் பதிவு செய் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு இப்போ ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா யாரோட பேரில் கார்டு இருக்காது, குடும்ப அட்டை எண், நியாய விலை குறியீடு, என்ன சேவை, அந்த சேவையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சேவையை தேர்வு செய்யும் அப்படின்னு பிறகு கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், சிலிண்டர் எண்ணிக்கை நம்ம மாற்றம் செய்ய முடியாத மாரி ஒரு சிலது மட்டும் பிளாங்காக இருக்குது. அட்டை ஒப்படைக்க ரத்து செய்ய, அட்டை வகை மாற்றம், அட்டை வகை முடக்கம், குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு ஏகப்பட்ட சேவை இருக்குது. இதில் நம்ம குடும்ப உறுப்பினர் நீக்காத கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு ஆவண வகை தேர்ந்தெடுக்கவும். மேரேஜ் ஆகிருந்தால் மேரேஜ் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட இன்விடேஷன், வெட்டிங் இன்விடேஷன் வச்சாலும் இது எடுத்துக்கும். அதுமாரி என்ன நம்ம கொடுக்குறோன்னு பார்த்துங்க. அந்த ஆவண வகையில் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ கொடுத்துங்க. இவங்க உங்களோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராச்சும் இறந்துருந்தால் இறப்பு சான்றிதழ் அது மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஜே, பிஎன்ஜி, பிடிஎஃப் இது மாதிரி எந்த ஃபைலாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். சும்மா சாதாரணமாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை பிடிஎஃப் கன்வெர்ட்டரில் போய் 1 MBன்னு கொடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் போய் கன்வெர்ட் பண்ண ஃபைல் இறக்குங்க. இறக்கிட்டு பதிவேற்று அப்படின்னு கொடுங்க. பதிவேற்று அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள் அந்த ஃபைல் காமிக்கும். இப்போ கீழே ரீசன் கேட்கும். அதாவது என்ன ரீசனுக்காக அவங்கள நீக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் இவங்களுக்கு வெட்டிங் ஆனதுனால மேரேஜ் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துக்கிறேன். அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் காமிக்கிது. திருமணத்தை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதில் இருக்கிற அவங்களோட பையன் பேர், அவங்க மருமக பேர், அவங்களோட சன் பேர் 3 பேரையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்குது பாருங்கள் உறுதிப்படுத்தல்னு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு டிக் பாக்ஸ், அந்த உறுதிப்படுத்தல் கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு அந்த டிக் பாக்ஸை கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுங்க. பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா கீழே உள்ள குறிப்பு என்ன சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அதை போட்டு தான் நம்ம செக் பண்ண மாதிரி இருக்கும். நான் அதை வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன், அதையும் பார்த்துங்க. அந்த முகப்புக்கு செல்ல அப்படின்ட்டு பாருங்கள்,
அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த குடும்ப உறுப்பினர் நீக்கிறதுக்கு கீழே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிக்கை அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு அந்த குறிப்பு என்ன அதில் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பதிவிறக்கம் அதேமாரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு தமிழில் வேணால் தமிழில் இந்த டவுன்லோடு பண்ணிக்கிங்க, இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் டவுன்லோடு பண்ணிக்கிங்க. அதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிங்க. அதை வச்சா நம்ம அந்த குறிப்பியனை வச்சா நம்ம அப்போயே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதை வச்சு இந்த குறிப்பியனை வச்சு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட தேதி 4 பிப்ரவரி 2026. கீழே பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, உங்கள் வெற்றிகரமாக கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, யார் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாமே போட்டு இதுக்கான எஸ்எம்எஸ் நீங்கள் பெறுவீர்கள்னு போட்டிருக்கு. இதோட சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துங்க. நம்ம 4ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்கோம். 8ஆம் தேதி இந்த 3 பேரோட பேரை நீக்கிட்டாங்க. இது மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக குடும்ப உறுப்பினரை நீக்கிக்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.